ஹலோ கைஸ் அண்ட் ஹோப் குட் டு see you all. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. லைக் வந்து ஏர் இந்தியாவோட பிளேன் கிராஷ் பத்தி டீடைல்டா பாக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து டெக்னிக்கலா இல்லனா வந்து வெதர் இஷ்யூவா அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூ இல்ல வெதர் இஷ்யூ இல்ல, இது ரெண்டுமே கரெக்டா இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்மே நான் இதுல கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் டிராவல் வந்து பண்ணிருக்கு ஃப்ரம் டெல்லி டு அகமதாபாத். ஸோ செகண்டா வந்து அதே டேல வந்து ஆஃப்டர்நூன் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய இந்த ஃபிளைட் தான் இப்போ கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபிளைட் என்ன அப்படின்னு பார்த்தா ஏர் இந்தியா AI 171 அப்படின்ற ஃபிளைட் தான். ஸோ இது வந்து as you all know well இது வந்து டாடா குரூப்ஸோட இது. ஸோ இவங்க கிட்ட மேக்ஸிமம் எந்த ஒரு இஷ்யூமே அதிகமா இருக்காது. பட் இந்த டைம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அகமதாபாத்ல எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இங்க இருந்து நியர்லி ஒரு 5 minutes டிராவல்ல இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், அதோடைய ஹாஸ்டல் தான் இது. அதனாலதான் இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆயிருக்கு. நியர்லி இது எங்க வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா லண்டனுக்கு 8 PM நைட் 8 o'clock போய் சேரக்கூடிய இந்த பிளைட் தான் இந்த இடத்துல போய் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இவங்க எதுவுமே அதுக்கு முன்னாடி பண்ணலையா, ப்ரிகாஷனா எதுவுமே ட்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்டா எஸ் தே பண்ணாங்க. மேடே வந்து ரீச் அவுட் பண்ணாங்க, விச் மீன்ஸ் இட் இஸ் அலாம் ஃபார் அவங்களுடைய சர்க்கிள், இது ஒரு அலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனா மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அந்த கட் ஆனதுனால ரெண்டு பேருக்குமே வந்து ஹெல்ப் கிடைக்க முடியாம போயிடுச்சு. பட் ஏர்போர்ட்ல இருந்து வீடியோ எடுத்த ஒரு வீடியோ தான் இப்ப நீங்க வைரலா பாத்துட்டு இருக்கீங்க. சோ இது வந்து நியர்லி 5 minutes ஆஃப் டேக் ஆஃப்லயே நடந்த ஒரு இன்சிடென்ட். சோ இது ஏன் நான் இன்சிடென்ட் சொல்றேன் அப்படின்னா ஏர் இந்தியாவுடைய எக்ஸ்பேஜஸ்லயே அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆக்சிடென்ட் மென்ஷன் பண்ணல, மென்ஷன் ஆஸ் இன்சிடென்ட். இதுல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா கிராஷ் ஆன பிளேஸ் எது அப்படின்னா மெக்கானி அப்படின்ற ஒரு பிளேஸ். அது வந்து ஒரு சிட்டி லைக் அப்படின்னு சொல்லலாம், சிட்டி லைக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பிளேஸ்ல தான் வந்து கிராஷ் ஆயிருக்கு. சோ அங்க இருந்து அந்த மெடிக்கல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட வந்து அந்த லஞ்ச் டைம்ல தான் இது நடந்ததுனால அங்க இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் இன்னும் வரல. பட் பிளேன்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் பார்த்தா 230 பேசஞ்சர்ஸ். ஓவராலா அங்க இருந்த ஹியூமன் லைஃப்ஸ் பார்த்தா 242, அதுல 230 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கை குழந்தைங்களுமே அதுல இருந்திருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் இப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்டா அவங்களும் இப்ப வந்து லாஸ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் குட்டி குட்டி குழந்தைங்க அப்படின்னும் போது இட் மைட் பி தேர் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது வந்து லாஸ்டா இருந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் இதை தாண்டி அதுல இருந்து வந்து 10 கேபின் கிரூ இருந்திருக்காங்க, 2 பைலட் இருந்திருக்காங்க. சரி, 2 பைலட்டுமே வந்து அன்எக்ஸ்பீரியன்ஸ்டா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானவங்களா அப்படின்னு கேட்டா அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க 2 பைலட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா மெயின் பைலட் ஸ்மித் சபர்வால் அப்படின்ற ஒரு பர்சன். சோ அவருக்கு வந்து 8200 ஹார்ஸ், அதாவது per கிலோமீட்டர் ஹார்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன். கோ பைலட் யாருன்னு பார்த்தா கிளவே குந்தர். சோ இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 1100 கிலோமீட்டர் per hour டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன். இவங்க வந்து டொமஸ்டிக் பிளஸ் இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண 2 பைலட்ஸ். சோ இவங்க இருக்கும் போது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் சீக் பண்ணியும் கிடைக்கல, இது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் வந்து கிராஷ் ஆனது அந்த பிளேஸ்ல அங்க இருக்க லைஃப்ஸ்மே போயிருக்கு. இது எல்லாம் நடக்கும் போது ஒரே ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 242 ஹியூமன் லைஃப்ஸ் இருக்க இடத்துல ஒரு லைஃப் வந்து ஃபார் ஷுர் இவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சோ ஹிஸ் நேம் இஸ் ரமேஷ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து 11A அப்படின்ற சீட்ல உட்காந்துருக்காரு. ஃபார்ச்சுனேட்லி பக்கத்துல இருந்த அந்த எக்ஸிட்ல இருந்து அவங்க வெளியில வந்திருக்காங்க வித் சம் இன்ஜுரிஸ், கொஞ்சம் ஹார்டான இன்ஜுரிஸ் தான் வெளில வந்திருக்காங்க. இன்னுமே 30 to 40 மெம்பர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி கிராஷஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அண்ட் என்ன மாதிரி எல்லாம் ரீசன்ஸ்னால நடக்கும் அப்படின்னா 1947 அந்த பீரியட்ல இருந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரீசன்ஸ் பார்த்தா 2 மேஜர் ரீசன்ஸ். ஒன்னு வந்து வெதர் ரீசன்ஸா இருக்கலாம், இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம். பட் இந்த பிளைட்ல இது நடக்கல அப்படின்றதுக்கான ஷூரிட்டி கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிளைட் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ செக்கா எல்லாமே பண்ணுவாங்க. ஐ டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளைட். சோ அப்படி இருக்கும் போது எல்லாமே பண்றதுக்கே ஒரு சர்டன் டைம் பீரியட் எடுத்துக்கும். அதெல்லாம் பண்ணி தான் பிளைட்டே டேக் ஆஃப் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் பண்ணியுமே வந்து இது ஆயிருக்கா அப்படின்னா நோ. ஏன் அப்படின்னா ஆஸ் பர் த ரிப்போர்ட் அகமதாபாத்தோடைய அங்கிருந்து கிளம்பும் போது இருந்த வெதர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 37 டிகிரி செல்சியஸ்ல தான் இருந்திருக்கு. சோ வெதர்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் விண்டோட டைரக்ஷன் ஸ்பீட் 3 kT அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் 240 டிகிரி. அண்ட் வந்து விசிபிலிட்டி வெதர், அதாவது பிளைட் நம்ம இங்க ஓட்டுறோம், யூஸ்வலா உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா இப்ப வண்டி நம்ம இங்க ஓட்டுறோம், ஸ்னோவா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா கூட இங்க வந்து 6 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு ரோட் கிளியரா தெரியுது அப்படின்றபடிதான் அந்த பிளைட்டுமே இருந்திருக்கு. 6000 மீட்டருக்கு வந்து விசிபிலிட்டி இருந்திருக்கு, விச் இஸ் 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வெதர் ரீசனே கிடையாது அப்படின்றத நமக்கு வந்து நல்லாவே பார்க்க முடியுது. அப்ப டெக்னிக்கல் இஷ்யூவா அப்படின்னு கேட்டா மேக்சிமம் வந்து போயிங் பிளைட்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் அதிகமா நம்ம வந்து கொடுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா போயிங் பிளைட்ஸ் தான் வந்து நிறைய கிராஷஸ் வந்து ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இருக்கும் போது இதுவுமே ஒரு போயிங் பிளைட் தான், பட் ஸ்டில் இட் இஸ் டாடா குரூப்ஸ் பிளைட் அப்படின்னும் போது இவங்களோட போயிங் பிளைட் எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை பெருசா கிரியேட் பண்ணது கிடையாது.
இதுல வந்து என்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லனா வந்து பிஃபோரா பண்ணக்கூடிய ஏதாவது ப்ரோட்டோகால் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றதுலாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அனலைஸ் பண்ணி இந்த விஷயம்லாம் ஒரு அளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா செக் பண்ணி ரிப்போர்ட் வந்து சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய ஹெட்ஸ் அண்ட் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் லெஜெண்டரி ஃபிகர்ஸ்லாம் இருந்தாங்கன்னு சொன்னேன். அதுல வந்து மெயினா பார்க்கணும் அப்படின்னா குஜராத்தோடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டருமே உள்ள இருந்திருக்காரு, ஹூ இஸ் விஜய் ரூபானி. சோ அவருமே இப்ப இருக்காரா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து ஒரு கரெக்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல. சோ ஐ கெஸ் 90% he is also no more now. சோ இப்போ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க, அவங்களோட இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியா டாடா குரூப்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்களே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்க எல்லாரோட செலவுமே நாங்க பாத்துக்கிறோம் அண்ட் வந்து டெத் ஆனவங்களுக்கு என்ன நாங்க வந்து செய்யணுமோ அண்ட் வந்து இதுக்கு எவ்வளவுலாம் அமௌண்ட் கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்க பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நாங்க வந்து ஒதுக்கி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் இப்ப வந்து யார் ஹேண்டில் பண்ண போறா, இப்ப யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா குஜராத்தோட போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் தென் தட் சிஆர்பிஎஃப் வந்து ஹேண்டில் பண்றாங்க, இன்க்ளூடிங் சிஏஎஸ்எஃப். இவங்க வந்து சென்ட்ரல், ஸோ வந்து இவங்களுமே இப்ப இது கூட இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ் இப்ப இதுக்குள்ள போனாங்க எல்லாருமே வந்து அவங்களோட தாய் நாட்டுக்கு போறதா வந்து நிறைய வீடியோஸ், அதாவது யாருன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம யூஸ்வலா வீடியோஸ் போடுவோம் இல்லையா, இப்ப ஈவன் நான் வந்தாலும் என்ன பண்ணுவேன்னா போறேன் அப்படின்னா சின்ன அப்டேட், ஸோ இட் இஸ் மெமரபிள் திங் அப்படின்றதுனால இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் நிறைய போடுவேன். சோ இதுக்குள்ள போன நிறைய பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டோரி போட்டவங்க அவங்களோட தாய்நாட்டுல போய் ரீச் ஆகல. இதுல வந்து நிறைய பிரிட்டன்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய குஜராத்தியன்ஸ் இருந்திருக்காங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. சோ ஐ ஹோப் their soul must rest in peace அப்படின்றது தான். சோ உங்களோட பிரேயர்ஸ்மே அவங்க மேல வைங்க. இதுக்கப்புறம் ஃபிளைட்ல போறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ வந்து எல்லா டைமும் இது நடக்காது, எப்பயாவது ஒரு சில டைம் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா சேஃப்டி மெஷர் இல்லாம ஃபிளைட்ஸை வந்து டேக் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இது வந்து 200% கேரண்டி நானே தருவேன். ஏன் அப்படின்னா டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி என்ஜினா இருக்கட்டும், ஃபியூவலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஒன் மோர், இங்க ஏன் அந்த பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு அப்படின்னா நியர்லி அவங்க வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் வரைக்கும் போகணும். சோ மேக்ஸிமம் ஆஃப் ஃபியூவல் வந்து அவங்க ஃபில் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஃபியூவல் வந்து அதிகமா இருந்ததுனால அங்க எக்ஸ்ப்ளோஷன் வந்து அதிகமா இருந்திருக்கு. சோ இதுதான் ஒரு மேஜர் ரீசன் அங்க நடந்த பெரிய சம்பவத்துக்கு. சோ இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஃபர் ஷூர் நான் இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா அப்டேட் பண்றேன். டில் திஸ் டைம் இப்ப கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்றேன், வாழ்ந்துட்டு இருக்க லைஃப்ல ஒரு செகண்ட்ல யாருக்கு என்ன ஆகும், எப்ப நமக்கு என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்ல என்ன நடக்க போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. சோ லிவ் த மொமெண்ட் அண்ட் ஒரு மொமெண்ட்டையும் ஹாப்பியா லிவ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். மோர் தென் தட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் பிரீஃப் எலாபரேட்டட் கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் திஸ் வீடியோ.